உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே முதலாவது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நாம் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழிகள் 13:19. வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. நாம் இந்த வசனம் தான் படிக்க போறோம். அதாவது நம்ம விரும்புகிற வாஞ்சை தேவன் நிறைவேற்றணும். அது நியாயமான வாஞ்சையா இருக்கணும். அந்த வாஞ்சை தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அதை தேவன் நிறைவேற்றும்படி நாம் முதலாவது நம்ம அவற்றை கேட்கணும். அந்த வாஞ்சையை நிறைவேறுவதற்கு நமக்கு நிறைய ஒத்தாசை தேவைப்படுது. மற்றவங்களுடைய ஜெபமும் மற்றவங்களுடைய ஒத்துழைப்பும் அவங்களுடைய உற்சாகப்படுத்துதலும் நமக்கு அதிகமாய் தேவை இருக்கும். நீதிமொழிகள் 13:12 ஏற்கனவே நம்ம வாசிச்சிருக்கோம். நீதிமொழிகள் 13:12 நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதே ஜீவ விருட்சம் என்று ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப விரும்பினது வருவதற்காக நமக்கு சில ஒரு பிதாவினுடைய தயவும் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிந்து பேசுதலும் பரிசுத்தவான்களுடைய ஜெபமும் நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. இப்ப யாராவது தோல்வியுறணும் அப்படின்னு யாராவது விரும்புவீங்களா? யாராவது தோல்வியுறணும் அப்படின்னு எல்லாருக்குமே விருப்பம் இருக்காது. எல்லோருமே நாம வெற்றி அடையணும், நலமா வாழணும் அப்படின்னு நம்ம விரும்புவோம். அப்படியானா நமக்கு என்ன ஒத்தாசை தேவையோ அதை நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம தெரிந்தெடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ நம்ம வாழ்நாளில் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு காரியமும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒத்தாசை தேவைப்படுதுன்னா, நமக்கு ஒரு உதவி தேவைப்படுதுன்னா, நம்ம மற்றவங்களுடைய எதிர்பார்ப்புகளை எப்படி எதிர்பார்க்கிறோமோ அதே போல நாம அவங்களுக்கு செய்யணும்னு சொல்றாரு. மனிதன் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை மற்றவங்களுக்கும் நாம செய்யணும். அப்படியானா மற்றவங்களோட நம்ம உடன்பட வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த வசனத்தை நம்ம வாசி கேட்போம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 31வது வசனம். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அப்படியானா நாம யாரொருவருக்கும் எதை நம்மிடத்தில் எதிர்பார்த்து நமக்கு இவ்வாறு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதே போல நாமும் கூட அவங்களுக்கு செய்யணும்னு சொல்றாரு. லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடிகளை போடுவார்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். பெரும்பாலும் இது காணிக்கைக்கு படிக்கிற வசனம் இல்ல, இரக்கத்திற்காகவும் மன்னித்தலுக்காகவும் நாம் படிக்கிற வசனம். மேலே அந்த சூழ்நிலை அதுதான் இருக்கிறது. பெரும்பாலும் சம்பந்தப்படுத்தி பேசுறோம். ஆனாலும் இது நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்களுக்கு இரக்கம் பாராட்டுறதோ மற்றவங்களை மன்னிக்கிறதோ நாம ஒரு அளவு பார்க்காம கிறிஸ்து மன்னித்தது போல நாம மன்னிக்கணும். அப்போ நம்ம என்ன கேள்வி கேட்டோம்னா, வாஞ்சை நிறைவேறணும்னா, நம்முடைய விருப்பம் நிறைவேறணும், தேவனுக்கு பிரியமானது நிறைவேறணும்னா நமக்கு என்ன செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோமோ அதை மற்றவங்களுக்கு நம்ம செய்யணும். அப்படிதான் நமக்கு கிடைக்கப்படும். எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவுதான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாயத்தீர்ப்பு கிடைக்கும். யாக்கோபு 2:13 நாம வாசிப்போம். யாக்கோபு 2ஆவது அதிகாரம் 13வது வசனம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாயத்தீர்ப்பு கிடைக்கும், நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டப்படும் என்று ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப நாம இரக்கம் மற்றவங்களுக்கு செய்யணும். ஏன்னா நாம எப்படி இரக்கத்தை எதிர்பார்க்கிறோமோ அதே போல மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? இரக்கம் செய்யணும். நம்ம எப்படி நடந்து கொள்ளணும்னு விரும்புறோமோ அப்படி நமக்கும் நடக்கணும்னா நம்ம அது போல செய்யணும். அப்படின்னா கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மற்றவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கணும், உடன்படிக்கை செய்யணும், அவருக்கு பிரியமானது நம்ம செய்யணும். அப்படியானா தேவனுக்கு பிரியமானது நம்ம செய்யற பொழுது தேவனுடைய பிள்ளைகள் நமக்கும் நியாயமானது நடந்து கொள்வாங்க. எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 3-5. எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 3-5 வசனம்.
இப்பொழுதும் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அவரிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கும் நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனுடைய உடன்படிக்கை பண்ண கடவும் நியாயப்பிரமாணத்தின்படியே செய்யப்படுவதாக எழுந்திரும் இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது நாங்களும் உம்மோட கூட இருப்போம். அது மாதிரி இருக்கணும். தேவனுடைய வேலையில நம்ம அனைவரும் சேர்ந்து செய்யற வேலையா இருந்தாதான் நம்ம விரும்புறத தேவன் செய்வார். தேவனுடைய பணிகள்ல யாரும் அவங்க செஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு இல்ல. தேவனுடைய பணியில ஒவ்வொருவரும் சகோதரிகளும் சேர்ந்து சகோதரரும் சேர்ந்து எந்த ஒரு காரியத்திலையும் ஒருமனப்பட்டு ஒரே மாதிரி செய்யணும். இங்கே பாவம் செய்வதிலிருந்து அவங்க நீங்களாக்கி விடுவிப்பதற்காக சொல்றாங்க, உம்மோட இருப்போம், திடன் கொண்டு செய்யும், நாங்களும் உன்னோட இருப்போம் என்று ஆணையிட்டாங்க. அப்ப தேவனுடைய வேலையில நம்முடைய வாஞ்சை நிறைவேறணும்னா தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலையில நாமளும் சேர்ந்து செய்யணும். சேர்ந்து செய்யும் போதுதான் அந்த வேலை நடக்கும். ஒருவனாய் செய்யற வேலை இல்ல. நம்மால் என்ன வேலைகளை செய்ய முடியுமோ அந்த வேலைகளை செய்யணும். எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். எஸ்ரா 10:12. நீங்க யாராவது எடுத்திருக்கீங்களா? வாசிக்கிறீங்களா? தெலுங்குல வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. ரவி பிரபு கூட வாசிங்க பிரதர். தெலுங்குல வாசிங்க. எஸ்ரா 10:12. நீங்க வேகமா பைபிள் எடுத்து பழகினாதான் நான் அவருக்கு 2 நிமிஷம் காத்துலாம இருப்பேன். இல்லைன்னா ஒருத்தருக்கு 2 நிமிஷம் காத்துதான் 15 நிமிஷம் சும்மாவே போடும் இல்ல. எஸ்ரா 10:12. அப்பொழுது சபையார் யாவரும் மகா சத்தத்தோட பிரதி உத்தரமாக ஆம், நீ சொன்னபடி வார்த்தையின்படியே செய்ய வேண்டியதுதான் என்று சொன்னாங்க. நீ சொன்னபடி செய்ய வேண்டியதுதான் என்று சொன்னாங்க. அப்படியானா தேவனுடைய வேலையில நாம சேர்ந்து செய்யணும்னா கர்த்தருடைய மனுஷங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம சேர்ந்து என்ன செய்யணும்? சேர்ந்து செய்யணும். மனுஷங்களுக்கு பிரியமானது இல்ல, கர்த்தருக்கு பிரியமானதை சேர்ந்து நாம செய்யற வேலையை செய்யணும். நெகேமியா 5ஆம் அதிகாரம் 11 வசனம் எடுத்துக்கீங்களா யாராவது? சரி, நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்களையும் அவர்கள் திராட்சை தோட்டங்களையும் அவர்கள் ஒளிபத்தோப்புகளையும் அவர்கள் வீடுகளையும் நீங்கள் பணத்திலும் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் 101 வீதமாக அவர்களிடத்தில் தண்டி வருகிற வட்டியும் அவர்கள் திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றேன். 12ஆம் வசனம், அவர்கள் அப்படி திரும்ப கொடுத்து விட்டு இனி அப்படி அவர்களிடத்தில் கேட்க மாட்டோம், நீ சொல்கிறபடியே செய்வோம் சொன்னாங்க. நம்முடைய கேள்வி என்னன்னா, ஒரு உடன்படுதல் தேவனுடைய பிள்ளைகளோட நம்ம என்ன சொல்றோமோ அந்த வார்த்தைகளோட நீங்க சேர்ந்து வேலை செய்வீங்கன்னா தேவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு அப்படிங்கறதான் சொல்றாரு. அப்பதான் நம்முடைய விருப்பமும் வாஞ்சையும் தேவன் நிறைவேற்றுவார். நெகேமியா 10ஆம் அதிகாரம் 28 31 வரைக்கும் இங்கே அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்நிய பெண்களை அவங்க விவாகம் பண்ணிக்கிட்டாங்க. அது பாவமா காணப்பட்டது. ஆகினால் அதை விட்டு விலகும்படி அவங்க சொல்லப்பட்டது. அந்த விலகுற காரியங்களை குறித்து ஆணையிடும்படி கேட்டாங்க. அவங்க உடன்பட்டாங்க. யார் எடுத்திருக்கிறது? ஜனங்களில் மற்றவர்களாகிய ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலரும் பாடகரும் நிதனீமியரும் தேசங்களின் ஜனங்களை விட்டு பிரிந்து விலகி தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பின அனைவரும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் ஆகிய அறிவும் புத்தியும் உள்ளவர்கள் எல்லாம் தங்களுக்கு பெரியவர்களாகிய தங்கள் சகோதரரோட கூடிக்கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய தாசனாகிய மோசையை கொண்டு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கற்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கை கொண்டு அவைகளின்படி செய்வோம் என்றும் நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொள்ளாமலும் இருப்போம் என்றும் தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளில் சரக்குகளையும் எந்தவித தானிய தவசத்தையும் விற்கிறவர்களை கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளில் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும் நாங்கள் 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சில கடன்களையும் விட்டுவிடுவோம் என்றும் ஆணையிட பண்ணி பிரமாணம் பண்ணினார்கள். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. அதாவது அந்நிய ஜனங்களை நாங்களும் கொள்ள மாட்டோம், அவங்களும் கொடுக்க மாட்டோம்,
யாராவது வியாபாரம் பண்ண வந்தா அவங்கள்ட்ட நாங்க அந்த நாள்ல வாங்கவும் மாட்டோம்டாங்க. பாருங்க சொல்றாங்க பாருங்க, அவர்கள் கையில் கொள்ளாது இருப்போம், அப்படியானா தீமைக்கும் உடன்படாம இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, அப்படியானால் ஒரு காரியம் நமக்கு வாய்க்க வேண்டும் என்றால் தேவனுடைய காரியங்களை, நன்மையான காரியங்களுக்கு நம்ம உடன்படுவதில் நம்ம கவனமா இருக்கணும். அப்படி கவனமா இருக்கும் போது தேவன் நம்முடைய வாஞ்சையும் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அப்ப அந்த வாஞ்சையும் விருப்பத்தை நிறைவேற்றும் போது இனிதா இருக்குமா? வாஞ்சை நிறைவேறுவது இனிது, விரும்பினது வரும்போது ரொம்ப அருமையா இருக்கும். யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு நேரிட போகிற காரியத்தை குறித்து சொன்னார். என்ன சொன்னார்? நம்ம ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 5-7. நீங்க உங்க பைபிள்லாம் பரட்டாம இருந்தீங்கன்னா அப்படியே சோர்ந்து போவீங்க. என்னத்தை பரட்டுறது, என்னத்தை பாக்குறது அப்படின்னு போய் தான் இந்த ரோமன் கத்தோலிக்க மக்கள் பைபிளே பரட்ட மாட்டாங்க. நீங்க உங்க வீட்டுல இது மாதிரி எடுத்து பழகணும். ஒருத்தர் யாரும் சொல்லணும், ஆதியாகமம், எஸ்ரா அப்படி சொல்லணும், நீங்க வேகமா எடுத்து பழகணும். அப்பதான் இங்கே வந்து எடுக்கவும் உங்களுக்கு தெரியும். அப்பதான் என்னன்னு பார்க்க முடியும். ஏன்னா நம்ம இருக்கிறது ஒரு 30-35 நிமிஷத்துல நீங்க ரொம்ப நேரத்தை செலவழிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பிரசங்க இருக்கு நேரம் எங்க இருக்கும் நமக்கு? அப்படியானா நம்ம வீட்டுலையும் வகுப்புலையும் பழகணும். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு நேரிடும் காரியத்தை அறிவிச்சாரு. என்ன சொன்னார் தெரியுங்களா? ஒரு தீமையான காரியங்களுக்கு உடன்படக்கூடாது என்று சொல்லியிருந்தார். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்மாவே அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மை அவர் கூடாரத்தில் நீ சேராதே. அவள் தங்கள் கோபத்தினால் ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரகமான அவருடைய கோபம், கொடுமையான அவர்களுடைய மூர்க்கம் சபிக்கப்பட கடவுது. யாக்கோபிலே அவர்கள் பிரியவும் இஸ்ரவேலிலே அவளை சிதறவும் பண்ணுவேன்னு சொன்னார். யார் சொல்றது தெரியுமா? அவங்க தகப்பனார் தான் அவங்களை அப்படி சொல்லி கொடுக்கிறார். தாம் பிள்ளைகளா இருந்தாலும் பொல்லாதவங்க இருந்தா அவங்களுடைய காரியங்களுக்கு உடன்படக்கூடாதுன்னு சொல்லி தரணும். நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளை குறித்து இப்படி சொல்லுவோமா? பாருங்க, தேவனுடைய காரியம் என்று வருகிற பொழுது பொல்லாத காரியங்களுக்கு உடன்படக்கூடாது, ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே என்று சொல்றார். தகப்பனா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய காரியம் என்று வரும்போது மனைவியா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, உடன்படக்கூடாது. அவர் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அவங்களை பத்தி சொல்லி தர்றாரு, இவங்களுக்கு கூட சேராதே. நீங்கள் நான் இந்த மாதிரி சிந்தையில வருவோமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். எபேசியர் 5:11. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு வார்த்தை இருக்கு. கனியற்ற அந்தகார கிரியை. பாருங்க, எந்த ஒரு பலனும் தரல, கனியும் கொடுக்கல. அது கனி இல்லாத இந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும்னா உடன்படவும் கூடாது, அது கடிந்து கொள்ளணும். உங்களை வீண் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யணும்னா கடிந்து கொள்ளணும். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 தீமோத்தேயு 5:22. மற்றவர்கள் செய்யும் பாவத்திற்கு உடன்படாமல் நம்மை காத்துக் கொள்வது எப்பது? அவங்களுக்கு நம்ம ஒருவன் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் என்று சொல்றார். அப்ப இது என்ன சொல்ல வராரு? ஒரு பாவத்துக்கு உடன்படுவதுன்னா என்ன? எப்படி உடன்படுவீங்க? ஒரு தீமைக்கு உடன்படுவது எப்படி? நம்முடைய காரியங்கள் அருமையா நிறைவேற வேண்டுமானால் பொல்லாப்பு காரியங்களுக்கு உடன்படவே கூடாது, தீமையான காரியங்களுக்கு உடன்படக்கூடாது. உங்களை சுத்தவான காத்துக்கணும். பொல்லாத காரியம் தானே, நமக்கு ஏதோ ஒன்று வருதுல கிடைக்குதுல அப்படின்னு உடன்பட்டீங்கன்னா அது எல்லாமே நாசமாய் போயிடும். ஆகையினால சுத்தவானாக நாம் எப்போதுமே காத்துக்கொள்ளணும். அப்பதான் நமக்கு காரியங்கள், நம்முடைய வாஞ்சை விருப்பம் நிறைவேறும். தேவனுக்காக நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாஞ்சைய அவர் யார் மூலமா நிறைவேற்றுவார். ஆனா மனிதனை நம்பி நம்ம வேலை செஞ்சோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அது நமக்கு அது சுத்தவானா காத்துக்கொள்றது இடர பண்ணிடும். ரொம்ப தேவனுடைய காரியம் என்று வரும்போது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாவே இருக்கணும். சேர்ந்து போறதுன்னா என்ன? உடன்படுறா என்ன? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 12-13. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 12-13. இங்கே பேதுரு இருக்கிறார்.
அவர் ஒரு மாயம் பண்ணினாரு, புறஜாதியோட சாப்பிட்டாரு. புறஜாதியோட சாப்பிட்ட பிற்பாடு அங்க என்ன நடந்து கேட்டீங்கன்னா, மற்ற மக்களும் அவனோட சேர்ந்து ஆமா போட்டாங்க, அதோட சேர்ந்து மாயம் பண்ணிட்டாங்க. பாருங்க, அது கெட்ட காரியம். எப்படி எனில் 12ஆம் வசனம், யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதுக்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் விருத்தம் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள். மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். ஒருத்தருடைய பாவத்தினால மற்றவங்களும் கெட்டு போனாங்களா? அப்ப பாவம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு சால்ரா போடலாமா, ஏத்து நிக்கணுமா? ஏத்து நின்றீங்கன்னா உங்களுக்கு எதாவது கிடைக்கலாம், கிடைக்காம போயிடுமே. ஏத்து நிப்பீங்களா? நமக்கு இருக்கிற அவங்க கண்டுக்கிறான் போயிடலான்னு சொல்றீங்களா? சில நேரங்கள் நீ கடிந்து கொள்ள சந்தர்ப்பம் வரும்போது கடிந்து கொள்ளணும். சில நேரங்களில் நீங்க போயிடணும். ஏன்னா உங்களை கொல்லுவாங்க நினைச்சா நீங்க போயிடுங்க. நமக்கு ஒரு தேவை இருக்குன்னு நினைச்சா நீங்க போக வேண்டாம். அப்பவும் நீங்க எதிர்த்து நிக்கணும். ஏன்னா மாயம் பண்ணக்கூடாது, இன்னொருத்தருடைய பாவத்துக்கு துணை போக கூடாது, பொல்லாப்பு செய்ய எப்போதுமே ஒரு சேர்ந்து வேலை செய்யக்கூடாது. இழுப்புண்டு போயிட்டாங்க. அப்படி செஞ்ச புருஷனும் மனைவியை பற்றி சகோதரர்கள் யாராவது பேர் சொல்லுங்க. பொல்லாப்பு செய்ய 2 பேரும் சேர்ந்து வேலை செய்த கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க, யாராவது பேர் சொல்லுங்க. சரி, அனனியா சேப்ரால் உங்களுக்கு தெரிஞ்சுக்குது. வேற யாராவது? ஆதாம் ஏவாள்லாம் தெரியாதா? ஆதாம் ஏவாள் கனியை சாப்பிட்ட உடனே பிறந்துட்டு ஆதாம் சாப்பிட தெரியாதா? ஆகாப் ராஜா மனைவி சொல்லு கேட்டு அவன் பாட்டுல பொல்லாப்பு செய்ய துணிஞ்சு போனானே, பின்னாடி போனானே, தெரியாதா? பாருங்களா, இருக்கா? இருக்கு. பாருங்க, அப்படியானா நன்றி நீங்க சொன்னதுக்கு. அப்படியானா இந்த பொல்லாப்பு செய்வதற்கு உடன்படக்கூடாது. நம்முடைய வாஞ்சை நிறைவேறாது. நீங்க தேவனுக்கு பிரியமான வாஞ்சை என்ன ஒரு பொல்லாப்பு நல்ல வாஞ்சை இருக்கிறதோ அது நிறைவேறாம போயிடும். பாருங்க, ஆகாத தோழமையோட நம்ம தோழமை கொண்டோம்னா நம்முடைய காரியங்கள் வாய்க்காம கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த அனனியா சேப்ராளுடைய காரியங்களை நம்ம வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 3 அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 3 10 வரைக்கும். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். இது எதுக்கு இது நடந்தது? அந்த நாட்கள்ல, ஆரம்ப நாட்கள்ல ஊழியம் செய்யும் போது யாரையும் தேவன் நீ நிலத்தை வித்து கொடுலாம் கேட்கல, உன் சொத்தை வித்து கொடுங்க யாருமே கேட்கல. தேவன் அப்படி ஒரு கேள்வியே கேட்கலையே. அவங்க விரும்பி தேவனுக்கு ஊழிய பணியில ஒத்துழைப்பு தரணும்னு கொடுத்திருக்காங்க. இப்படிதான் கொடுத்திருக்காங்க. பாருங்க, கர்த்தருக்கு காணி கொடுக்கறது வேற, நீங்க நிலத்தை வித்து கொடுக்கறது இன்னொரு காரியம். அது அவங்க என்ன விரும்புறாங்களோ அந்த காரியம். அப்ப இந்த மக்கள் தங்களுடைய நிலத்தின் கிரயத்தை வித்திருக்காங்க. தேவன் நிலத்தை விற்கும்படி சொல்லல, அந்த கிரயத்தை கொண்டுட்டு வான்னு என்ன செய்யல, அவர் கேட்கவே இல்லை. சரி, அது பிரச்சனை இல்லை. அது அவங்க தேவனுக்கு விரும்பினா மனப்பூர்வமா கொடுக்கணும், அது அவரு செய்யணும். இவங்க கேட்டு இவங்க கொண்டு வந்திருக்காங்க. சரி, என்னத்துக்கு கொண்டு வந்தாங்க, என்ன யோசிச்சாங்க அப்படி தெரியல. ஆனா சாத்தான் எந்த நேரத்திலையும் எதையும் உங்களை ஏமாத்துறதுக்கு வஞ்சனையான காரியங்களை தூண்டி விடலாம். பாருங்க, இந்த 3ஆம் வசனத்துல அவங்க கொடுக்க விரும்பின அந்த காரியத்தை கெடுத்தது யாரு? 3ஆம் வசனத்துல பாருங்க, கெடுத்தது யாரு? யாரு பேர் இருக்கு? கெடுத்தது யாரு? சகோதரர் சொல்லுங்க, கெடுத்தது யாரு? சாத்தான் அப்படின்னு இருக்கு. அப்ப அவங்க கொடுக்க விரும்பினாங்கல்ல, அப்ப சாத்தான் அவங்க இருதயத்தில் தூண்டி இருக்கான். இப்ப இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஜெயிக்க முடிஞ்சிருக்குமா? முடியாதா? முடியாதா? தேவனுக்கு உண்மையா இருந்தா ஏன் ஜெயிக்க முடியாது? பாருங்க, அப்ப அவங்க சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. ஆஹா, நாம அவ்வளவா கொடுக்கணும், கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டாங்க. பாருங்க, அங்கதான் சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. இடம் கொடுக்காமலும் இருக்க முடியுமா? முடியாதா? முடியுமே. அப்ப இவங்களுக்கு வச்ச சோதனையில இவங்க என்ன செய்தாங்கன்னா தோத்து போயிட்டாங்க. சாத்தான் இருதயத்தை நிரப்பினான் என்று ஒரு வார்த்தை இருக்கு. இன்னைக்கு நீங்க பாருங்க, தேவனை நம்ம வஞ்சிக்க கூடாது, எந்த விஷயத்துல வஞ்சிக்க கூடாது. சரி, இங்க என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த 2 பேர் வஞ்சித்ததை நீங்க பத்தி நம்ம பார்ப்போம். அப்போ இந்த 4ஆம் வசனத்துல அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க.
அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதான் இருக்கவில்லையா? அதை விற்று போனும் அது கிரையம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? அப்போ இந்த எண்ணம் யாற்றிலிருந்து வந்துச்சு? இருதயத்தில். அந்த எண்ணம் வந்த உடனே சாத்தான செய்வான், வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான். பாரு, யூதாஸ் காட்டி கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வரலைன்னா சாத்தான் எங்க இருந்து தூண்டுவான்? பாருங்க, ஒரு எண்ணத்தை முதலாவது நாம வச்சுக்கிறோம் உள்ள. எந்த எண்ணத்தையும் சிறைப்பிடிக்காம உள்ள வச்சுக்கிறோம். அப்போ அந்த எண்ணம் வந்த உடனே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அங்க பேதுரு சொல்றாரு, நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா அந்த வார்த்தையை கேட்ட உடனே விழுந்து ஜீவனை விட்டாரு. யாவருக்கும் பயம் உண்டாயிருச்சு. போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. 7ஆம் வசனத்துல ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பின்பு உடைய மனைவி நடந்தது அறியாம உள்ளே வர்றாங்க. பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தான் விட்டீங்களா, எனக்கு சொல்லு அப்படின்னா அவங்க இவ்வளவுக்கு தான் வித்தன்னு சொல்றாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பேசியிருக்காங்களா பேசலையா? எப்படி தெரியும்? இவங்க 2 பேரும் கணவன் மனைவியும் உட்கார்ந்து பேசியிருக்காங்களா பேசல? எப்படி தெரியும்? அதனால தெரியுமா? அப்படி தெரியுமா? அது யூகமா? அப்படி யூகிக்கலாமா? அப்படி யூகிக்கலாமா? இவங்களும் போய் சொல்றாங்க, அவங்களும் போய் சொல்றாங்க. அப்ப நம்ம யூகிக்கலாமா? ஆதாரம் இல்லாம பேசியிருப்பாங்க அப்படி நினைக்கலாமா? எப்படி தெரியும்? பாருங்க, அங்க 9ஆம் வசனம். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? பேசியிருக்காங்களா பேசலையா? பேசியிருக்காங்களா? ஒருமனப்பட்டாங்கன்னா அவங்க 2 பேரும் நினைச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. பேசலைன்னா ஒருமனம் எப்படி பட முடியும்? பாருங்க, அப்படியே நம்ம எந்த ஒரு காரியத்தை யூகிக்காம ஒரு வசன ஆதாரத்தோட நீங்க பேச பழகணுங்க. ஒருவேளை நாங்க கேள்வி கேட்போம், நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இது மாதிரி கேட்டாங்க ஏமாத்தி போடுவாங்களா உங்களை? பாருங்க, எங்கேயாவது நீங்க ஒரு யூகம் பண்ணி பதில் சொல்லக்கூடாது. அந்த ஒரு ஆதாரங்களை வைத்து நீங்க பதில் சொல்ல ஆரம்பிக்கணும். அதுதான் தெளிந்த புத்தி. ஒரு மூப்பனுக்கான தகுதி, ஒரு உதவிக்காரங்களா இருக்கக்கூடிய காரியம், இதெல்லாம் நீங்க போதிக்கிறதுக்கான சமத்து, தெளிந்த புத்தி வேணும். ஒரு பதில் சொல்லும் போது நீங்க ஒரு ஆதாரத்தை வச்சுதான் பதில் சொல்லணும். ஆமா, இப்படி ஒரு வசனம் இருக்கு, இதை நான் படிச்சிருக்கேன். அவங்க ஒருமனப்பட்டாங்க சொன்னீங்கன்னா இப்படிதான் நீங்க ஜெயிக்க முடியும் சாத்தான. இல்ல நீங்க யூகம் பண்ணி போனீங்கன்னா அவருக்கு ஒரு யூகம் பண்ணிருப்பாரு. இல்ல அவங்க பேசல. நீங்க இல்ல அவங்க 2 பேரும் எப்படி செஞ்சாங்க? இப்ப 2 பேரும் வழக்கு போட்டே இருப்பீங்க. எவ்வளவு நேரமா? ரொம்ப நேரமா வழக்கு போட்டு இருப்பீங்க. எப்படி தீரும்? ஒரு வசனம் சொன்ன உடனே தீர்ந்துருங்க. இப்படி நீங்க பழக ஆரம்பிக்கணும். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன அப்படின்னா 2 பேருமே சேர்ந்து நினைச்சாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி பேசியிருக்கிறாங்க. அப்போ அவங்க ஒருமனப்பட்டாங்கன்னா பேசியிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியானால் இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ண கால்கள் வாசற்படியில் வந்திருக்கிறது, உன்னை வெளியே செய்வாங்க, கொண்டு போவாங்கன்றார். அவங்களும் செய்தாங்க, அவங்களும் செத்து போயிட்டாங்க. எடுத்து போண்டி புருஷனையில அடக்கம் பண்ணிட்டாங்க. கேள்வி என்னன்னா, நம்முடைய காரியங்கள் வாஞ்சை நமக்கு நிறைவேறுவதற்காக தீமையானதுக்கு நம்ம உடன்படணுமா? உடன்படக்கூடாது. நம்முடைய விருப்பமும் நம்முடைய காரியங்களும் நலமாய் நடக்க வேண்டும் என்றால் தீமையான காரியங்களுக்கு உடன்பட்டீங்கன்னா இருக்கிற காரியம் கெட்டிடும். நன்மையான காரியங்களுக்கு, பொல்லாத காரியங்களுக்கு உடன்படாம நல்ல காரியங்களுக்கு நீங்க உடன்படுறத பழக்கமா வச்சுக்கணும். தீமையை உடன்படும் போது உங்களுக்கு சேதம் வரும். சிலது உங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்காம போலாம், ஆமான்னு சொல்லாம போனா சொல்லாம போயிடும். ஒருவரோட நாங்க பிரயாணம் பண்ணுவோம், ஒரு 4-5 பேர் இருப்போம். ஒருத்தர் ஆமா ஆமான்னு சொல்லுவார், அவருக்கு அவர் பணத்தை எடுத்து கொடுத்துருவார். நாங்க ஆமா ஆமான்னு சொல்ல மாட்டேங்க, கொடுக்க மாட்டார். அப்ப கொடுக்காததுக்காக நீங்க சொல்லுவீங்களா? ஆமா ஆமான்னு சொல்லுவீங்களா? அது சோதனை. அவரே நமக்கு முன்னாடி வைக்கிற சோதனை. அப்ப சோதனையில எது நீதியோ அந்த நீதியத்தை நீங்க ஆமான்னு சொல்லணுமே. எது பொல்லாப்புன்னு செய்யக்கூடாது. பொல்லாப்புக்கு சேர்ந்து சொல்றது நம்முடைய பாஷையில என்னது பேருங்க? நம்ம தமிழ் பாஷையில என்ன பேரு? பொல்லாப்புக்கு சேர்ந்து வேலை செஞ்ச என்ன பேருங்க? தமிழ் பாஷையில ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, என்ன பேரு? ஜால்ரா அடிக்கிறது. என்ன சொல்றது? கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து கோவிந்தாவும் ஜால்ராவும் போடுது பாருங்க. அது மாதிரி போட்டா தேவனுடைய காரியங்களை உண்மையா இருப்போமா? அப்படி நம்ம சேர்ந்து கைதட்டிட கூடாது. அது ரொம்ப கடினமான சூழ்நிலை. எப்போதுமே நாம தேவனுடைய காரியம் வரும் பொழுது ஒரு தீமையான காரியமா இருந்தா ஒண்ணு தூரம் ஓடிடணும், இல்ல நீங்க எதிர்க்க முடிஞ்சா எதிர்க்கணும், செத்துருவோம் தெரிஞ்சா தூர போயிடணும், இல்ல கடிந்து கொண்டா அவனை கொன்றுவானா தூர போயிடுங்க. தைரியம் இருந்தா செத்து போங்க. ஏதோ ஒண்ணு நம்ம செத்து போகணும், எல்லாம் செய்யணும். இல்லைன்னா அதை கடிந்து கொண்டு சொல்ற காரியங்கள் சொல்றாரு. பொல்லாப்புக்கு எப்போதுமே நாம உடன்பட கூடாது. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 20-25. ஆகாப் ராஜா தன் மனைவியினுடைய பேச்சுக்கு கேட்டு பொல்லாப்புக்கு துணை போனார். என்ன நடந்துச்சு? அந்த குடும்பம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டது? 1 ராஜாக்கள் 21:20-25.
அப்பொழுது ஆகாப் எலியாபை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். பொல்லாப்புக்கு உடன்படும் போது நம்ம என்ன ஆகுறோங்க? நம்மை விற்று போடுகிறோம். நமக்கு இருக்கிற திறமையை மற்றவங்க கொடுத்துடுறோம். நமக்கு இருக்கிற விசுவாசத்தை இழந்து போறோம். நான் நீ விட்டு போட்டபடினாலே உன்மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாப்புக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும் இராதபடி இஸ்ரவேலில் அடைபட்டவனையும் விடுபட்டவனை சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கினபடியால் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ண நிமித்தம் உன்னுடைய குடும்பத்திற்கும் நேபாத்தின் குமாரனாகிய எரபெயாமின் குடும்பத்திற்கும் அகியாவின் குமாரனாகிய பாசாவின் குடும்பத்திற்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னான். யேசபேலை குறித்து கர்த்தர் அவர் மனைவி பேர் தான் யேசபேல். நாய்கள் யேசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும். ஆகாபின் சந்ததியில் பட்டணத்தில் சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். தன் மனைவியாகி யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விட்டு போட்ட ஆகாபை போல ஒருவனுமில்லை சொன்னார். அப்படியானால் பொல்லாப்புக்கு உடன்படலாமா? உடன்படக்கூடாது. பொல்லாத காரியம் என்று வருகிற பொழுது நீங்க எத்தனை விதமான நன்மையா இருந்தாலும் அங்க ஒரு உடன்பாடு நமக்கு வரவே கூடாதுங்க. அது நீங்க ஒன்று உங்களுக்கு பயந்தீங்கன்னா தப்பிக்கிற வழியை பாருங்க. ஒண்ணு தைரியமா இருந்தீங்கன்னா தாவீதை போல எதிர்த்து நில்லுங்க. இந்த மாதிரி தீமத்தை போல யாரோட உடன்படாதுங்க. பேதுருவை போல மாயம் பண்றது மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு எடுத்துட வேண்டாம். நாம இயேசுவை போல எதிர்த்து நின்று பரிசுத்தவான்களை போல எதிர்த்து நிற்போம். அது தேவனுக்கு பிரியமான காரியம். அதனால பொல்லாப்பு என்று தெரிஞ்சா நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா வெளிப்படுத்தல் 18:4 வெளிப்படுத்தல் 4 வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் பாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். இப்ப பாவங்களுக்கு உடன்படாம இருக்கிறோம்னா என்ன செய்யணும்? வெளியே வந்துடணும். அங்க இருக்கக்கூடாது. அப்போ எந்த ஒரு காரியத்திலும் நாம் உடன்படக்கூடாது. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் நம்ம வாசி கேட்போம். நீதிமொழிகள் 22, 24 27. யாரோட நீங்க உடன்படக்கூடாது, யாரோட சேரக்கூடாது, யாரோட நீங்க சேர்ந்தா உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லித்தரார். கோபக்காரனோட தோழனாகாது, உக்கிரகம் உள்ள மனுஷனோட நடவாது. எதுக்கு நடக்கூடாது? எதுக்கு தோழமை வைக்க கூடாது? அப்படி செய்தால் நீ அவன் வழிகளை கற்றுக்கொண்டு, ஒரு வார்த்தை பாக்குறீங்களா? ஒரு பொல்லாத மக்களோட ஒரு தோழமை இருந்தா நீங்க அடிக்கடி தொடர்ந்து தோழமையில் இருந்துகிட்டே கண்டினியூல இருந்தீங்கன்னா வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிப்பாய் என்று வார்த்தை. அப்படியான இந்த மாதிரி மக்களோட நம்ம தோழமை வைத்துக் கொள்ளக்கூடாது. அடுத்து நீங்க யாரோட உடன்படக்கூடாதுன்னு சொல்றத பாருங்க. நீ கடன் கேட்டாங்கன்னா இந்த பக்கத்துல அக்கா கொடுக்கா, அண்ணா கொடுண்ணா, உங்களுக்கு கொடு அப்படின்னு நீங்க அதுக்குதான் கையடிக்கிறது, ஜாமீன் கொடுக்கறது. அப்படி நீங்க உடன்பட்டீங்கன்னா நீங்க சிக்கிடுவீங்களாமா. அதுல இருந்து தப்பிக்கணும்னா நீங்க என்ன செய்யக்கூடாது? உடன்படக்கூடாது. யாருக்காவது ஏற்றுக்கொண்டு நீங்க பிணைப்படக்கூடாது. பிணைப்பட்டீங்கன்னா சிக்கிடுவீங்கன்னா கட்ட மாட்டாங்க. அது பெரிய தொல்லையில கொண்டு விடுன்னு பெரிய பாடம். உங்களுக்கு ஒண்ணு சொல்லித்தரேன். கையடித்து பிணைப்படுகிறவர்கள் ஒருவன் ஆகாதே என்று வார்த்தை. யார் உங்கள்ட்ட இருந்தா நீங்க கொடுங்க, இல்லைன்னா பிணைப்படுகிற ஒருத்தரை கையடிச்சு கொடுக்காதீங்க. செலுத்த உனக்கு ஒன்றும் இல்லாது இருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையை என்ன செய்வான் வந்து எடுத்துக்கொள்வான்னு சொல்லுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. நம்முடைய சபையை சார்ந்த 4-5 பேர் சபையிலே இல்ல, இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு அவங்க கெட்டாம இல்லாமலே போயிட்டாங்க. நாம கட்டணும். ஒரு 30-40 வரைக்கும் நாம கட்டிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு நன்றி இல்லாம அவங்களும் இல்ல. பாத்துங்க பாருங்க. இது என்ன கேட்டீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி உடன்பாடு மட்டும் செய்யவே கூடாது. எப்பவுமே உங்கள்கிட்ட இருந்தா கொடுத்துட்டு அமைதியா இருங்க. கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காட்ட போட்டோம். சத்தம் போடாம கொடுத்துட்டு தெரியாம கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. ஆனா நீங்க யாராவது ஏற்பட்டு கொடுத்தீங்கன்னா அது சிரமம். யாராவது வட்டி கொடுக்கறவங்க இருந்தா அந்த அவங்க இருக்குன்னு காட்டி விட்டு பேசாண்டுருங்க. அவங்க வாங்கிக்கிட்டோம். உங்ககிட்ட இருந்தா நீங்க கொடுங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னா யாராவது கொடுக்கறவங்க இருந்தா அதை காட்டி விட்டுருங்க. நீங்க அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? ஜாமீன் மட்டும் கொடுக்க கூடாது, பிணைப்படக்கூடாது, கையடிக்க கூடாது. அது சேர்ந்தீங்கன்னா அது உங்களை பிடிச்சுக்குவாங்களாமா. உங்களை பிடிச்சிட்டாங்கன்னா நீங்க தான் கொடுத்தே ஆகணும், ஒரு வழியே கிடையாது. அப்போ பொல்லாத கிரியைகளுக்கு உடன்படக்கூடாது என்பதை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் படிக்க வேண்டாம், 8-10. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு ஒரு தீங்கான காரியத்துக்கு உடன்படல. ஏன் உடன்படலைன்னா
தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்வது எப்படி என்று சொல்லி தப்பிச்சுக்கிட்டார் அவர். அப்படி ஓடிடணும் நம்ம. இப்ப யூதர்கள் தங்களுடைய பிதாக்கள் கொலை செய்யற காரியங்களை உடன்பட்டு பிள்ளைகளும் செஞ்சாங்க, பிதாக்களும் செய்யறாங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 47 48 வரைக்கும். இப்ப நம்ம ஒரு வசனத்தை படிச்சுட்டு முடிச்சிருவோம். அப்ப நல்லது நம்ம அடுத்த வாரத்துல பார்ப்போம். லூக்கா 22:2-6. லூக்கா 22:2-6 வசனம். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்கள் செய்கிற பொல்லாப்பிற்கு யாரை உடன்பட தேடினாங்க பாருங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினாலே எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். பாருங்க, அவங்களுக்கு ஒரு யாரை பிடிக்கலாம் அப்படின்னு தேடிக்கிட்டே தெரிறாங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்தின் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். ஒரு வார்த்தை இருக்கா பாருங்க. இந்த பாவத்துக்கெல்லாம் காரணம் யாருங்க? சாத்தான். நம்ம நினைவு வச்சிருந்தோம்னா சாத்தான் அந்த வேலையை செஞ்சிருவான். அவன் பிரதான ஆசாரிடத்துல சேனை தலைவரிடத்துல போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவனோட ஆலோசனை பண்ணினா. அவங்க ரொம்ப சந்தோஷமாச்சு. அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேலையில இயேசுவை காட்டி கொடுக்க பார்த்தான். இவனுக்கு இந்த சாபம் நீங்கி போச்சா? இல்ல. பொல்லாத காரியங்களுக்கு வாஞ்சை நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் நல்ல காரியங்களுக்கு உடன்படணும், பொல்லாத காரியங்களுக்கு உடன்படக்கூடாது. விரும்பினது நமக்கு வர வேண்டும் என்றால் தீமையான காரியங்களுக்கு உடன்பட்டு அப்படி நம்ம பணம் சேர்க்க நினைச்சோம்னா அது கெட்டு போயிடும். நன்மையான காரியங்களுக்கு உடன்பட்டு நல்லது செய்யணும். அது நம்ம வரும் வாரத்தில் கத்த சித்தமானால் நாமும் ஜீவனோடு இருந்தோமானால் இந்த நல்ல உடன்படுதலை பார்க்க போறோம். இது வரைக்கும் பொல்லாத உடன்படுதலை பார்த்தோம். நன்மையான உடன்படுதலை நம்ம வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.